ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த கேரன்ஸ் கிளாவிஸோட ஈவி வெர்ஷன் தாங்க. இது 7 சீட்டர் வெர்ஷனா நமக்கு குடுத்துருப்பாங்க. ஈவில ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்ட்டே நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் காரு உங்களுக்கு 7 சீட்டர்ல அதுவும் ஈவில கிடைக்குது. அதுவும் ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த காருன்னு நான் சொல்லுவேன். நம்ம ஏற்கனவே புது கேரன்ஸ் கிளாவிஸோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது. பார்க்காதவங்க அத பார்த்துக்கிடுங்க. இந்த கேரன்ஸ்க்கு ஈவி எதனால வாங்கலாம்? என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னா, கேப்பிட்டல் கியா அதாவது பெருங்குடி அண்ட் குரோம்பேட்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல நாவலூர்லயும் இருக்கிறாங்க. இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸ்க்ரீன்லயும் தெரியுது. கியாவோட காசு எதுனாலும் நீங்க இந்த கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னைக்கு இந்த காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போங்க. கலர்ஸ் பார்க்கும்போது மொத்தம் 6 கலர்ஸ் இருக்குது. வேரியன்ட்ஸ் பார்க்கும்போது 4 வேரியன்ட்ஸ் அவைலபிளா இருக்குதுங்க. இதோட காரோட டைமென்ஷன் நம்ம கிளாவிஸ்னோம் அதே டைமென்ஷன்ல தான் குடுத்துருப்பாங்க. மெயின் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது அண்டர் பாடியில இந்த பேட்டரி பேக்கப் இருக்கிறதுனால இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியான மாரி ஒரு சின்ன ஃபீலா இருக்குது. ஆல்மோஸ்ட் 180 இருக்கிறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்குதுங்க. இப்ப இந்த காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்ப பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது நமக்கு புதுசா கிளாவிஸ் எப்படி இருந்துச்சோ, அதே டிசைன்ல தான் குடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல கனெக்டட் லைட்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு பெர்ஃபெக்ட் எம்யூபில அதாவது 7 சீட்டர் கார்ல ஈவி வெர்ஷன்னா இந்த கார் தாங்க. இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு செகண்ட் வேரியன்ட்ல இருந்தே உங்களுக்கு அடாஸ் ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும். சேஃப்டி வைஸ் உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் டிஃபால்ட்டா கிடைச்சிருது. ஆல் வீல் டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், டயர் பிரஷர் சிஸ்டம் எல்லாத்துக்குமே சீட் பெல்ட். இந்த மாரி இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த வேரியன்ட்ல நமக்கு கிடைச்சிரும். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இருக்கிறதுலயே ஒரு டாப் அண்ட் வேரியன்ட். இதுல நமக்கு ஃப்ரண்ட் டிசைன்ஸ்ல என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். லைட் நான் ஆன் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஃப்ரண்ட் ஃபுல்லாவே நமக்கு கனெக்டட் லைட்ஸ் குடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மேல ஆரஞ்ச் கலர்ல எரியும். அண்ட் ஹெட்லாம்ப்ஸுமே எல்இடில தான் குடுத்துருப்பாங்க. அண்ட் இதில அடிஷனலா 2 லைட்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. இது பெட்ரோல் ஆர் டீசல் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்காது. ஃபுல்லாவே குளோஸ்டா இருக்கும். ஏர் வென்ட்ஸ் இங்க எதுவும் இருக்காது. ரேடார் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு நமக்கு மேட்ச் பண்ணி எடுத்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைச்சிருது. ஃப்ரண்ட் கேமரா அதாவது 360 கேமரா கிடைச்சிருதுங்க. 360 கேமராவும் செகண்ட் வேரியன்ட்ல இருந்தே நமக்கு கிடைச்சிருது. இந்த இடத்துல நமக்கு லைட் எலிமெண்டோட சார்ஜிங் போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஃப்ரண்ட்ல நமக்கு இந்த இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் நார்மல் டேஸ் சார்ஜிங்க்கு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது ஏசி சார்ஜ் அண்ட் டிசி சார்ஜ் குடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் எவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துலயே நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பேட்டரி பாதி பேட்டரி இருக்கிறதா இதில காமிச்சு. இந்த கார்ல மொத்தம் 2 விதமான பேட்டரிஸ் கிடைக்கும். ஒண்ணு 45 கிலோவாட் பேட்டரி. அது ஃபர்ஸ்ட் பேஸ் வேரியன்ட்ல 45 கிலோவாட் பேட்டரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற மீதி 2 வேரியன்ட்ஸ்ல அதாவது டாப் எண்ட்ல எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நமக்கு 51.4 கிலோவாட்ல லித்தியம் அயன் பேட்டரி பேக்கப் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட ரேஞ்ச் பார்க்கும்போது 490 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அராயில குடுத்துருக்காங்க. ஆவரேஜா ஒரு 400 தாராளமா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கும். மத்தபடி சைட்ல பார்க்கும்போது 17 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல் கிடைச்சிருங்க. 215/55 R17 அப்படிங்கிற ப்ரொஃபைல்ல குடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு டூயல் டோன்ல ஏரோ அலாய் வீல் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 4 வீல்ஸ்மே டிஸ்க் பிரேக் கிடைச்சிருதுங்க. சைடு வியூ இந்த மாரி தான் இருக்கும். டைமென்ஷன்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த லென்த் எல்லாமே சேமா தான் இருக்குதுங்க. வண்டியில எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சேம் லென்த், சேம் ஹைட்டு இதுதான் இருக்கும். ஒன்லி கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த டாப் எண்ட்ல உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கிடைச்சிரும். பிளஸ் நமக்கு அடாஸ்க்குள்ள கேமரா அண்ட் சென்சார்ஸ் இங்கே இருக்குது. அதாவது இந்த ஓவேரம்ல டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்இடில குடுத்துருக்காங்க. அது கீழயே 360க்கான கேமரா ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோ கீழ குரோம் பெல்ட் லைன் கிடைக்குது. டாப்ல உங்களுக்கு டூயல் பேன் சன்ரூஃப் கிடைச்சிருங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா குடுத்துருக்காங்க. அதுவும் பாடி கலர்லயே குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நீட்டா இருக்குது. இந்த சைட்லலாம் உங்களுக்கு ஒரு குரோம் ஃபினிஷ்லயே டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குதுன்னு சொல்லுவேன். பெட்ரோல் அண்ட் டீசல் ஈவி வேரியன்ட்க்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஃப்ரண்ட் லுக்க வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கிளாவிஸ் ஈவியோட வியூ இந்த மாரி தான் இருக்கும். பின்னாலயும் அந்த ஸ்டார் லேம்ப் அந்த கனெக்டட் டெயில் லைட்ஸ் குடுத்துருப்பாங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பிரேக் லைட்ஸ் எல்லாமே எல்இடிலயே குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நீட்டா இருக்குது. கேரன்ஸ் கிளாவிஸ் ஈவி அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க பேட்ஜிங் குடுத்துருப்பாங்க. சென்டர்ல கியாவோட பேட்ஜிங்கும் குடுத்துருக்காங்க. பின்னாலயும் பார்க்கும்போது 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைச்சிருது. அது டிஃபால்ட்டா பேசிக் வேரியன்ட்லேருந்தே குடுத்துருக்காங்க. இங்கேயும் கேமரா வித் கைடட் லைன்ஸோட கிடைச்சிருங்க. இந்த இடத்துல டிஃபாகர் லைன்ஸ் கிடைச்சிருது.
இந்த இடத்துல வைப்பர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் மேல வந்து ஸ்டாப் லைட்டும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில பூட் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 315 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல கிடைச்சிருது. அண்ட் உள்ளேயும் வந்து நமக்கு இது 7 சீட்டர் ஆப்ஷன்ல மட்டும் தான் வரும். ஸோ இது கேப்டன் சீட்ல நமக்கு கிடைக்காது. ரியர்ல பார்க்கும்போது வந்து அதாவது 3 ரோ சீட் வந்து 50, 50ன்னு குடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் வந்து எந்த இது கார்லயுமே வந்து கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. சரி நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டு திங்ஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். கீ பார்க்கும்போது வந்து இந்த மாரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து கியான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சைட்ல தான் வந்து பட்டன்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. லாக், அன்லாக், வண்டிய ஆன் பண்றதுக்கு, பூட்ட வந்து ஓப்பன் பண்றதுக்கு. அண்ட் இதில வந்து இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு பார்க்கும்போது டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்குதுங்களா? இந்த காரோட ஃபீச்சர்ஸ வந்து பாருங்க. இத வந்து லாங்கா வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஸோ லாக் ஆகி எல்லா டோருமே வந்து கிளாஸ் வந்து அப் ஆயிரும். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ன்னு சொல்லுவேன். அதே இது வந்து அன்லாக்க வந்து ஹோல்ட் பண்ணியே வச்சிருந்தோம்னா, எல்லா விண்டோஸும் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பக்கமும் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பிரீமியம் கார்ஸ்ல வந்து தான் கிடைச்சிருந்தது. அது வந்து இப்போ நமக்கு இந்த பட்ஜெட் ஃபேமிலி வெஹிக்கிள்லயுமே வந்து நமக்கு கிடைச்சிருதுங்க. ஸோ இந்த கார் வந்து கண்டிப்பா வந்து நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ உள்ள போய் நம்ம வந்து பார்க்கலாம். இன்டீரியர் வியூவும் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டிரைவர் சைடு வந்து ரெக்கர் சென்சார் வந்து குடுத்துருக்காங்க. நமக்கு நார்மலா கிடைக்கிற அதாவது கிளாவிஸ்ல கிடைக்கிற அதே டிசைன் பேட்டர்ன்ஸ்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. டாப் எண்ட்ல மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸா வந்து கிடைக்கும். அண்ட் இன்டீரியர் எல்லாமே வந்து உங்களுக்கு செம்ம ஹைஃபையா வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீல் பார்க்கும்போது வந்து டூயல் டோன்ல லெதர் ராப்போல டீஸ்கட் ஸ்டீரிங் வீலாம் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த லேன் அசிஸ்ட்க்குள்ளது எல்லாமே வந்து இங்க கிடைச்சிரும். அண்ட் இந்த சைட்ல வந்து கால் பேசுறதுக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து இங்க இருக்குது. டிரைவர் சீட்டுக்கும் கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் மட்டும் வென்டிலேட்டர் சீட் கிடைக்கும் ஃப்ரண்ட் ரோல. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கேத்த மாரி லெதர் ராப் சீட் தான் வந்து குடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் சீட்ட வந்து நீங்க 4 வேஸ்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது மட்டும் மேனுவலா குடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து எலக்ட்ரிக்ல குடுத்துருந்தாங்கன்னா, இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு டோர்ஸ்ல வந்து நெறைய ஸ்பேஸஸ் இருக்குது எல்லா டோர்ஸ்லயுமே. டாப் எண்ட்ல வந்து உங்களுக்கு 8 போஸ் பிரீமியம் ஸ்பீக்கர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. சவுண்ட் குவாலிட்டி வந்து பயங்கர அம்சமா இருக்குது. கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. அண்ட் டிரைவர் சைடு அண்ட் கோ பேசஞ்சர் சைடு எல்லாருக்குமே வந்து ஒன் டச் ஆட்டோ ஆப் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துலயுமே வந்து நமக்கு லெதர் வேப்லயே தான் வந்து செட்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த சீட் லெதர் ஃபினிஷஸ் வந்து எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஒரு 3 கலர் காம்பினேஷன்லயே வந்து நமக்கு கிடைச்சிருது. இந்த இடத்துலலாம் வந்து ஒரு லைட் வந்து ஆம்பியன்ட் லைட் வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து சூப்பரா இருக்குது. அண்ட் அதே லைட் வந்து இந்த டிரைவர் சைடு ஃபுல்லாவே வந்து ரன் ஆகுது. எண்ட் டூ இந்த டோர் வரைக்கும். பார்க்கறதுக்கு வந்து அருமையா இருக்குது. ஒரு 64 விதமான கலர்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து நமக்கு சிஸ்டம்ல இருந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டீரிங் வீல வந்து டில்ட், டெலஸ்கோபிக் இந்த மாரி 2 ஃபங்ஷனாலிட்டீஸும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்றதுக்கு ஸ்விட்ச் வந்து அத தான் தேடணும். ஸோ ஆக்சுவலா வந்து இந்த கார்ல வந்து இன்னொரு ஹிடன் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். இந்த கார ஆன் பண்றதுக்கு இந்த டிரைவிங்க்கு கீழ வந்து ஒரு பட்டன் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தெரியுதுங்களா? இந்த பட்டன பிரஸ் பண்ணோம்னா, நமக்கு வந்து வண்டி வந்து ஆன் ஆகும். ஸோ நீங்க எந்த மோடுக்கு வந்து சூஸ் பண்றணுமோ, அத வந்து இங்க தான் வந்து குடுத்துக்கணும். வண்டி வந்து ஆன்ல இருக்கதே தெரியாது. அந்த அளவுக்கு குயட்டா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்து கிடைச்சிரும். பிளஸ் வந்து நேவிகேஷன்ஸ், மேப் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கிடைச்சிருங்க. ஸோ இதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் இது வயர்லெஸ்லயே வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து குடுத்துருப்பாங்க. வித் வந்து டச் எல்லாமே வந்து கிளாஸ்லயே வந்து டச் பண்ற மாரி இருக்கும். ஆ ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ கியர் போடணும்னா இங்க தேட முடியாது. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ உள்ள போய் குடுத்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஃபீலா இருக்குது. பட் டிசைன் வந்து நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அப்புக்கும், அந்த பக்கம் மைனஸ்க்கும் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழ வந்து நமக்கு அந்த வைப்பருக்குள்ள ஐட்டம்ஸு, லைட்டுக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் அது பின்னாலே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல்லயே வந்து கிடைச்சிருதுங்க. அவ்ளோ சூப்பரா இருக்குது. இந்த இடத்துல பட்டன பிரஸ் பண்ணோனே இங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹை கிளாஸா இருக்குது. வண்டி ஆன்ல இருக்கும்போது நமக்கு இது வந்து ஃபுல்லாவே பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து கார சுத்தியும் பார்க்கணும்னா கூட, இந்த பட்டன பிரஸ் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாவே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் 3டி வியூ ஃபுல்லா பார்க்குறேன்னா, பக்கத்துல இருக்க காருமே வந்து நமக்கு இதுல தெரிஞ்சிருது. எல்லாமே கேமரா பேஸ்லயே வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ இது ஃப்ரண்ட்லயும் வந்து நமக்கு தெரிஞ்சிரும்.
ஈவன் வந்து வீல் எந்த பக்கம் நான் ஸ்டீரிங் மாத்துறேன் அப்படிங்கிறதுமே இதிலே வந்து தெரிஞ்சிருதுங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டீரிங்கும் வந்து செம்ம சாஃப்ட்டா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஏசியுமே வந்து நல்லா இருக்குது. செம்ம ஃபாஸ்ட்டா இருக்குது. இங்க வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜர், ஒரு போர்ட் குடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் குடுத்துருக்காங்க. பிளஸ் ஒரு 12 வாட் பவர் சார்ஜர் இருக்குது. இங்க ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து பயங்கர ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவேங்க. இந்த இடத்துலலாம் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கேயும் வந்து ஒரு ஆர்ம் மாரி குடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயும் வந்து ஸ்லைடிங்ல 2 கப்பு வந்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயும் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதோட லெவலையும் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் திருப்பிட்டோம் அப்படின்னோம்னா, லாக் ஆயிரும். ஸோ இதில வந்து பெரிய பாட்டிலுமே வந்து வச்சுக்கிறதுக்கு குடுத்துருக்காங்க. அத புஷ் பண்ணோம்னா நமக்கு வெளியில வந்துரும். இங்க ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இதுக்குள்ளேயும் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்பேஸ் வந்து இந்த ஈவில பயங்கர ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டீரிங் வீல்ல இன்னும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா வந்து டிரைவ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஆம்பியன்ட் லைட் சொல்லியிருந்தோம். அது வந்து ஃபூட்லயும் வந்து குடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ளேயும் வந்து ஒரு டீசென்ட்டான க்ளவ் பாக்ஸ் வந்து இருக்குது. வித் வந்து வென்டிலேட்டர்ஸ் இதோட குடுத்துருக்காங்க. டிசைன் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குதுன்னு சொல்லுவேன். சேஃப்டி வைஸும் வந்து நெறைய குடுத்துருக்காங்க. இங்க வந்து நமக்கு சன்ரூஃப்க்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இங்கலாம் வந்து எல்இடில வந்து லைட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. உள்ள வந்து சன்கிளாஸ் ஹோல்டர் கிடைச்சிருது. டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் சைடு இருக்குது. பிளஸ் வந்து கோ பேசஞ்சர் சைடு மிரரோட கிடைச்சிரும். ஸோ நம்ம வந்து இந்த ஒன் டச்லயே வந்து பிரஸ் பண்ணோம்னா சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஈவில சன்ரூஃப் இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க. பட் என்னோட பெர்சனல் அட்வைஸ் நான் வந்து சன்ரூஃப் வந்து விரும்ப மாட்டேன். இதில வந்து நமக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜா ஆட்டோ டைனமிங் மிரர் வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ அடுத்து ரியர் சைட் போயிடலாம். ஸோ இது வந்து 7 சீட்டர் அப்படிங்கும்போது ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ட் இந்த சீட்டையும் வந்து எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு பாருங்க. இது வந்து இன்னும் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கிறத காமிக்கிறேன். ஸோ டோர்ல வந்து எல்லா பக்கமுமே வந்து நமக்கு கப் ஹோல்டர்ஸ் வந்து அவ்ளோ இருக்குது. நீங்க வந்து வாட்டர் பாட்டில் அவ்ளோ திங்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் நல்லா இருக்குது. உள்ளேயும் வந்து உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் குடுத்துருக்காங்க. சன்ஷேடு வந்து கிடைச்சிருது. பிரைவசிக்காக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 பக்கமும் வந்து குடுத்துருக்காங்க. வாட்டர் கிளாஸும் வந்து இருக்குது. அண்ட் இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து யூவி டிண்டடா வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த ஈவி வேரியன்ட்ல இது வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் பியூரிஃபையர் வந்து கிடைச்சிருது ரியர்ல. இந்த கப்பு ஹோல்டர் பிளஸ் வந்து டேப்லெட் எதுவும் வச்சுக்கிறதுக்கு குடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குது. எல்லாமே வந்து லெதர் சீட்டா தான் கிடைக்கும். அண்ட் எல்லாத்துலயும் ஐஎஸ்ஓ ஃபிக்ஸும் கிடைச்சிருது. பின்னால செகண்ட் ரோ சீட் வந்து உங்களுக்கு 60-40 அப்படின்னு இருக்கும். தேர்ட் ரோ சீட் வந்து 50-50ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் ஆகியிருக்கும். ஸ்பேஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குதுங்க. உள்ள ஏறி உட்காந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஸோ நான் எனக்கு தகுந்த மாதிரி உட்காந்துருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே இருக்குது. பாஸ் மோட் சொல்லவே வேணாம். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கவங்க வந்து அவங்ககிட்ட கேட்காமலே மிதிச்சு தள்ளிடலாம். ஸோ அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்குறாங்க. பின்னால இருக்கவங்களுக்கு ஏசி வென்ட் வந்து சைட்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கிளாவிஸ்லயும் பார்த்துருப்போம். சைட்ல வந்து கிடைச்சிருக்கும். அதே இது இங்கேயும் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பின்னாலயும் வந்து 2 டைப் சி போட்டு ப்ளக் பாயிண்டே வந்து குடுத்துருக்குறாங்க. ஸோ நான் இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பின்னாலயும் வந்து லேப்டாப் வச்சு யூஸ் பண்றதுக்கு ப்ளக் பாயிண்ட்டும் குடுத்துருக்குறாங்க. ஸோ இத ஸ்லைட் பண்ணீங்கன்னா, இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து வந்துக்கலாம். ஏன்னா வந்து ஈவி காருங்கும்போது, இந்த கார்ல இருந்து நீங்க மத்த ஒரு அப்ளையன்ஸஸும் வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அ பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாப் வந்து ஏசி வென்ட்டெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நாப்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. பியூரிஃபையர் வந்து இதில கிடைச்சிருது. ஸோ செகண்ட் ரோல சீட் கம்ஃபர்ட் செம்ம சூப்பராவே இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ லெக் ரூம் வந்து நல்லாவே வைக்க முடியும். தேர்ட் ரோ சீட்லயும் வந்து உட்காந்து காமிக்கலாம். ஸோ இதில வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் குடுத்துருக்காங்க. செகண்ட் ரோல. ஸோ இது வந்து 6 சீட்டரா கிடைக்காது. 7 சீட்டர்ல மட்டும் தான் வந்து கிடைக்கும் இந்த ஈவி. இதில வந்து ஒன் டச் புஷ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்லயும் வந்து ஃபோல்ட் ஆயிடும். ஸோ இந்த இப்போ வந்து அந்த சீட்டுக்கும் போய் பார்த்துரலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த சீட்ட போடுறதுக்கு முன்னால உங்க காலெல்லாம் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா லாக் பண்ணுங்க. ஸோ இதுதாங்க. இந்த கிளாவிஸ்ல எனக்கு புடிச்ச ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் 3 ரோல உட்கார்ந்திருக்கிறேன். என் ஹைட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ என்னோட ஹைட் வந்து 5 ஃபீட் 5 இன்ச்சஸ்ங்க. ஸோ எனக்கு வந்து கால்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. ஆ அது மட்டும் இல்ல, எனக்கு நான் இந்த சீட்ட வந்து நான் ரிக்ளைனும் பண்ணி வச்சிருக்கிறேன். தெரியுங்களா? இந்த சீட்ட ரிக்ளைன் பண்ணியிருக்கேன். இத வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ தட் எந்த அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்க. ஆ இங்கேயும் வந்து கப் ஹோல்டர் இருக்குது. டைப் சி போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஏசி வென்ட் வந்து மேலயே வந்து கிடைச்சிருது. இங்க ஒரு லைட்டும் கிடைச்சிருது. இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, எல்லா சீட்லயுமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து குடுத்துருப்பாங்க. சீட் பெல்ட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பேசஞ்சருக்கு மேல இருந்து குடுக்காம இங்கேயே குடுத்துருப்பாங்க.
சேஃப்டிக்காக. கண்டிப்பா வந்து சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அண்ட் இந்த சீட்ட வந்து உங்களுக்கு 3 லெவல்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் லெவல்ல அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ 3 ரோ வந்து அப் பண்ணியிருக்கும்போது இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இத வந்து 3 லெவல்ல வந்து இந்த சீட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு வந்து அவ்ளோ கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இந்த கியா கேரன்ஸ்ல வந்து உங்களுக்கு 134 பிஹெச்க்கான பெர்மனன்ட் மேக்னல் சிண்டஸ் மோட்டார் வந்து குடுத்துருக்காங்க. பேட்டரி சைஸ்ன்னு பார்க்கும்போது வந்து 51.4 கிலோவாட்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி வந்து கிடைச்சிருக்கு. பேஸ் வேரியன்ட் வந்து 45 கிலோவாட்ஸ்ல வந்து பேட்டரி வந்து கிடைக்கும். இதோட ரேஞ்ச் வந்து 490 கிலோமீட்டர்ஸ் வந்து போகும். சார்ஜிங் பார்க்கும்போது வந்து 10 to 80% வந்து வெறும் 39 மினிட்ஸ்ல டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்ல வந்து பண்ணிரும். அதே இது 7.2 கிலோவாட் ஹோம் சார்ஜர்ல வந்து 6 1/2 ஹவர்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ் வந்து கிடைக்குங்க. இப்போ ஃபுல் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 490 கிலோமீட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆவரேஜா வந்து 400 கிலோமீட்டர்ஸ் போறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஈவி வாங்கணும், ஃபேமிலியோட போறதுக்கு, சிட்டிக்குள்ளயும் போணும், ஹைவேஸும் எடுத்துட்டு போறதுக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல ஈவி வேணும்னா, கண்டிப்பா வந்து கியா கேரன்ஸ் கிளாவிஸ் ஈவி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அது 7 பேர் போறதுக்கான ஒரு ஒர்த்தான காருன்னு நான் சொல்லுவேன். இந்த ஈவியோட ஸ்டார்ட்டிங் பிரைஸ் பார்க்கும்போது வந்து 17.49 லேக்ஸ்லேருந்து 24.99 லேக்ஸ் வரைக்கும் எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ்ல கிடைக்கும். ஆன் ரோட் பிரைஸ் வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கார புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. டெஸ்ட் டிரைவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சதுன்னா புக் பண்ணிக்கிடுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இதுக்கு கொரீஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ புடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.